74 ஆண்டு கால பாரம்பரியமிக்க தினத்தந்தி நாளிதழ் பத்திரிகை துறையில் புதிய பாய்ச்சல் ஒன்றை நிகழ்த்த உள்ளது. தமிழர்கள் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்ட நாளிதழான தினத்தந்தி குழுமத்தில் இருந்து முதல் முறையாக ஆங்கில நாளிதழ் இலவச இணைப்பாக வெளிவர உள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் தினத்தந்தி நாளிதழுடன் 4 பக்க வண்ண இணைப்பு இதழ் வெளிவர உள்ளது. எளிய ஆங்கிலத்தில் எல்லாவித சுவாரஸ்யத்தோடு இப்போது சென்னை பதிப்பில் மட்டுமே வெளியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் தினத்தந்தியின் புதிய ஆங்கில நாளேடுகள் குறித்து மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அவங்கள்ட்ட இங்கிலீஷ் நாலேஜ் குறைவானால தான் அவங்க இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய வார்த்தைகள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ தமிழ் பத்திரிகை படித்தோம்னாக்க தமிழ் பத்திரிகையில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு லோக்கல் பீப்புளுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக புரியும். அதே ஒரு ஆங்கில பேப்பர் படித்தாங்கன்னா ஆங்கில வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் புரியாது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் டிக்ஷனரியை புரட்டி அவங்க பார்த்துட்டு இருக்கோன்னா அவங்க படிக்கிற நேரம் வேஸ்ட்டு. அவங்களுடைய ரியல் பர்பஸ் ஆஃப் ரீடிங் வில் நாட் பி சர்வ்டு. அதாவது நியூஸ் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் சிம்பிள் லாங்குவேஜில் இருந்தால் மக்களால் எளிதில் புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் பேரை குறிப்பிட விரும்பலை. நிறைய பத்திரிகைகள் ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. ஆனால் அது நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகலைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ரொஃபைலாக இருக்குது. அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சாமானிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடி ரீச். நிறைய லோக்கல் லாங்குவேஜ் படிக்கிறவங்கள ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியாதவங்களால கூட அதை நல்ல முறையில் படித்து புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறது காரணம் நாலேஜ் வளரும் அப்படிங்கிறதான் மெயின் ரீசன் நிறைய பேருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா ஆங்கிலம்னு நம்ம விரும்புறதில்ல. ஆங்கிலத்தில் படித்தாலும் தமிழில் புரிகிற அளவுக்கு நமக்கு அதில் புரியறதில்ல ஆங்கிலத்தில். அதனால் நம்ம நிறைய பேர் இங்கிலீஷ் பேப்பர் அவாய்ட் பண்ணுறாங்க. காரணம் ரீசன் படிக்கிற அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது. தமிழ்லாம் படித்தா புரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷ் படிப்போம், பட் அர்த்தம் தெரியாதனால படிக்கிறது இல்லை. கொஞ்சம் படிக்கிறதுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் படிக்கலாம்.